ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து அஃபினிட்டி குரோமடோகிராஃபி. நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸாக நிறைய குரோமடோகிராஃபிக் டெக்னிக்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துன்னே இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய முக்கியமான குரோமடோகிராஃபிலாம் அஃபினிட்டி குரோமடோகிராஃபி. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டி அப்ளை பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்சைம் பியூரிஃபிகேஷன் பண்ண போகிறேன், ப்ரோட்டீன் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் கண்டாமினேட்டிங் ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலும் நான் வந்து எதிர்பார்க்குற அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் மட்டும் தனியாக எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் அஃபினிட்டி குரோமடோகிராஃபி. ஒரு மெயினாக வந்து ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ்லையோ இல்லை ப்ரோட்டீன் பியூரிஃபிகேஷன் மெத்தடாலஜிலையோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மெயினாக ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அஃபினிட்டி குரோமடோகிராஃபி தான். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து குரோமடோகிராஃபி பற்றி பார்த்தோம். 2 பிரின்சிபல் ஃபாலோ ஆகும், எய்தர் அட்சார்ப்ஷன் இல்லை பார்ட்டிஷியன். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அஃபினிட்டி குரோமடோகிராஃபி இன்வால்வ் ஆகிற பிரின்சிபல் வந்து அட்சார்ப்ஷன் குரோமடோகிராஃபி. அட்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கிளாஸ் காலம்குள்ளே அந்த காலம் பெட் மெட்டீரியல் அந்த இன்சொல்யூபிள் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற பாருங்க. அதில் யார் அப்படின்னு கேட்டால் அந்த மேட்ரிக்ஸோட ஒரு ஸ்பேஸ்ராம் வழியாக ஒரு லிகாண்ட் அட்டாச் பண்ணி வச்சுருக்கும். அந்த லிகாண்ட் தான் அந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டி ஷோ பண்ணும். அந்த எந்த சப்ஸ்டன்ஸோ அந்த பொருளை மட்டும்தான் வந்து கரெக்டாக பைண்ட் பண்ண முடியும். அதனால் அந்த மேட்ரிக்ஸ் அலாங் வித் த இம்மொபிலைஸ்ட் லிகாண்ட் இருக்கு பாருங்கள், தட் மெயின்லி ஆக்ட் ஆஸ் த மெயின் ஸ்டேஷனரி ஃபேஸ். அது நம்ம எந்த எல்யூட்டிங் பஃபர் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் மொபைல் ஃபேஸாக ஒர்க் ஆகும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த டெக்னிக் வந்து எதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இஸ் மெயின்லி யூனிக் பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீனோ ஸ்பெசிஃபிக்கான பாலிசெக்ரைடோ இல்லை கிளைகோ ப்ரோட்டீன்ஸோ இல்லை நியூக்ளிக் ஆசிடோ அது வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த மெத்தட் அதை பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டி அப்ளை பண்ணனால நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு டீடைல்டு நாலேஜ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த காம்பவுண்ட் பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டி நீங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நீங்கள் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்கில் போக முடியும். ஸோ அந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டி எம்ப்ளாய் பண்ணனால ஸோ என்சைம் பியூரிஃபிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லிகாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கும் இல்லை இன்ஹிபிட்டராக இருக்கும். அப்போது எந்த பொருள் நீங்கள் செப்பரேட் பண்ண போகிறீங்களோ அந்த லிகாண்ட் வந்து அந்த ஹை அஃபினிட்டி மெயினாக பார்த்துருக்கும் சப்ஸ்டன்ஸோடு இருக்க அமைக்கும். அதை தான் நீங்கள் மேட்ரிக்ஸோடு லிங்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்டிஜன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிஜன் நான் செப்பரேட் பண்ண போகிறேன். அந்த ஆன்டிஜன் வந்து அலாங் மிக்சர் ஆஃப் நிறைய ப்ரோட்டீன்ஸோட கண்டாமினேட்டாக இருக்கார் அப்படின்னு கேட்டால் அப்போ ஆன்டிஜன் எதோட ஸ்பெசிஃபிக்காக பைண்ட் ஆனால் ஆன்டிபாடிஸோட பைண்ட் ஆகும். அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் என்று சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின்ஸை நான் கிளாஸ் காலமில் அந்த மேட்ரிக்ஸோடு நான் ஃபிட் பண்ணிடணும். இப்போ அந்த ப்ரோட்டீன் மிக்சர் கண்டெய்னிங் ஆன்டிஜன்ஸை நான் அதை ஆட் பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த ஆன்டிபாடி ஆன்டிஜனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பைண்ட் பண்ணிக்கும். மற்ற சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து பைண்ட் ஆகாமல் அப்படியே இருக்க ஆரம்பிக்கும். நான் மேலே வந்து நான் பஃபர் கொட்டை மெயினாக மற்ற காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அன்வான்ட் மாலிகுல்ஸ் தான் இட் மெயின்லி கோ அவுட் ஆஃப் த காலம் வெளியே போயிடும். ஆனால் ஆன்டிஜன் மட்டும் பைண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பஃபர் கொடுத்தோ மெயினாக வந்து பின்னாடி அந்த ஆன்டிஜன் மட்டும் தனியாக செப்பரேட்டாக நான் எலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தௌசண்ட்ஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் கண்டாமினேட்டிங் ப்ரோட்டீன் இருந்தாலும் நாம் எதிர்பார்க்குற டிசைர்டு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீனை இந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டியை பேஸ் பண்ணி நம்மளால் செப்பரேட் பண்ணுற ஒரு யூனிக்கான டெக்னிக் தான் அஃபினிட்டி குரோமடோகிராஃபி. ஸோ இந்த அஃபினிட்டி குரோமடோகிராஃபியில் ப்ரொசீஜர் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து காலம் ப்ரிப்பரேஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், அதான் லோடிங் ஆஃப் த காலம். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து இந்த இடத்துல இன்சொல்யூபிள் சப்போர்ட்டாக அவர் தான் லிகாண்டை வந்து பைண்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸாக வந்து நம்ம மேட்ரிக்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கிராஸ் லிங்க்டு டெக்ஸ்டான் அதாவது செஃபாடெக்ஸை யூஸ் பண்ணுறோம். கிராஸ் லிங்க்டு அகரோஸ் அதாவது என்ன பேரில் வருதுன்னா செஃபாரோஸ் 4B ஆர் 6B அப்படின்ற பேரில் வராரு. அப்புறம் பாலி அக்ரைலமைடு ஜெல் அதான் பயோ ஜெல் பி அப்படின்ற பேர் கமர்ஷியலாக நமக்கு கிடைக்குது. பாலிஸ்டைரின் பீட்ஸ் பயோ பீட்ஸ் அப்படின்னு பேர். இந்த 4 மெட்டீரியலில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த 4 மெட்டீரியலில் மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து டெக்ஸ்டான் அந்த வந்து செஃபாரோஸ் வந்து 4B and 6B தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து என்ன பொருள் நம்ம மேட்ரிக்ஸாக சாலிட் மேட்ரிக்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கணும். அது வந்து சூட்டபிள் அண்ட் சஃபிஷியன்ட் கெமிக்கல் குரூப்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் லிகாண்டை வந்து நீங்கள் கோவலண்ட்டாக லிங்க் பண்ண முடியும். ஏன்னா லிகாண்டு மூலியமாக தான் நீங்கள் அந்த பயோமாலிகுல்ஸ் செப்பரேட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து தேவையில்லாமல் லிகாண்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் எந்த பயோமாலிகுல் செப்பரேட் பண்ண போகிறீங்களோ அதோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஆனால் எந்த மெயின் இன்ட்ராக்ஷனும் பொறுத்த வரைக்கும் மேக்ரோமாலிகுல்ஸோட இந்த மேட்ரிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் ஃபிசிக்கலி அந்த கெமிக்கலி ஸ்டேபிளாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கடைசி வரைக்கும் கேரி அவுட் பண்ண முடியும். நம்ம முதலே சொன்னபடி மேட்ரிக்ஸ் வந்து பயோமாலிகுலோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதனால் லிகாண்டு தான் மெயினாக இன்ட்ராக்ட் பண்ணும். அதனால் மேட்ரிக்ஸ் வந்து லிகாண்ட்லேருந்து எப்படி நம்ம தூரம் தள்ளி வைப்போம் கேட்டால் ஸ்பேஸ் ராம் அப்படின்றத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதான் இன்டர்போசிங் ஆஃப் ஸ்பேஸ் ராம் எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ்க்கும் லிகாண்டுக்கும் நடுவில் நம்ம கிரியேட் பண்ணுறது தான் மெயினாக இதை வந்து ஸ்பேஸ் ராம். கிட்டத்தட்ட என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்வான்ட் இன்ட்ராக்ஷன் வித் த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ டிகிரி ஆஃப் பைண்டிங் ஆஃப் அந்த சப்ஸ்டன்ஸ் லிகாண்டோட என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ லென்த் ஆஃப் ஸ்பேஸ் ராம் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 6 to 10 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். 6 to 10 கார்பன் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க லென்த்தை.
அது ஒரு அதனால் லிகண்ட் எங்கேயோ இருக்கும், மேட்ரிக்ஸ் எங்கேயோ இருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அது காமனாக யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து 1,6 டை அமினோ ஹெக்சேன். அது எப்படி நீங்கள் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 ஸ்டெப்ஸ் வழியாக பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மேட்ரிக்ஸில் 1,6 டை அமினோ ஹெக்சேன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சக்சினிக் ஆசிட் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்பேஸ்ராம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சக்சினிக் ஹேண்ட்ரைட் அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய COH குரூப் நம்ம கடைசியாக எண்டு குரூப்பாக வந்துடும். அது COH குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்புக்குள்ளே வரும். அப்போ மேட்ரிக்ஸ் இருக்கும், அடுத்தது 1,6 டை அமினோ ஹெக்சேன் அப்படின்ற காம்பவுண்ட் இருக்கும், இதோட சக்சினிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்போ டை இமைடு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ப்ரொசீஜருக்குள்ளே போகணும். அப்போ சக்சினேஷன் எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமோ அடுத்தது ஸ்பேஸ்ராம் இருக்கும்போது கார்போ டை இமைடு அப்படின்ற ட்ரீட்மெண்ட் போகணும். அவர் தான் வந்து அவங்க ஸ்பேஸ்ராமுக்கும் இது பின்னாடி அட்டாச் பண்ணுற லிகாண்டுக்கும் பெப்டைட் பாண்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் இந்த கார்போ டை இமைடு ட்ரீட்மெண்ட் வந்தோடனே பின்னாடி வந்து NH2 குரூப் வந்துடும். இது மூலிமா வந்து எந்த லிகாண்டு தான் இம்பார்ட்டன்ட். உன்னுடைய மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கரெக்டாக காம்ப்ளிமெண்ட்ரியான பொருள் தான் லிகாண்டாக நம்ம எடுத்து நிற்கும். அப்படின்னா அந்த மெட்டீரியல் தான் பொறுத்திருக்கும் இப்போ நம்ம அந்த மேட்ரிக்ஸோடைய ஸ்பேஸ்ராம் வழியாக லிங்க் பண்ணுறோம். ஸோ அந்த லிகாண்ட் மெயின் ஸ்பெசிஃபிக் அஃபினிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு பி செப்பரேட்டட் இன் த மிக்சர் இஸ் மெயின்லி கப்புள் டு த மேட்ரிக்ஸ் த்ரூ த ஸ்பேஸ்ராம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது நம்ம லிகாண்டோட என்ன லிகாண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ வந்து சூஸ் பண்ணுற லிகாண்ட் எதை பொறுத்திருக்காருன்னு கேட்டால் உனக்கு பியூரிட்டியான அந்த பயோமாலிகுலர் மிக்சர் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அதில் 2 விதமான லிகாண்ட்ஸ் வந்து இருக்கார். ஒன்று அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் லிகாண்ட், இன்னொன்று குரூப் ஸ்பெசிஃபிக் லிகாண்ட். அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் லிகாண்டு தான் அந்த லிகாண்டு அந்த பர்டிகுலர் காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் பைண்ட் பண்ணணும், வேறு எதுவும் பைண்ட் பண்ணாது. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளாக என்சைம் எடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் என்சைம் வந்து மெயினாக வந்து 1008 பொருள் இருந்தாலும் அதுக்கான சப்ஸ்டேட்டை மட்டும் தான் பைண்ட் பண்ணும், வேறு எந்த சப்ஸ்டன்ஸும் பைண்ட் பண்ணாது. இல்லை அந்த என்சைம் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஹிபிட்டர் பைண்ட் தான் பைண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து என்சைம்ஸ் மெயினாக எடுக்க போகிறேன் கேட்டால் இட் இஸ் அப்சல்யூட்லி ஸ்பெசிஃபிக் ஃபார் மெயினாக சப்ஸ்டேட் ஆர் இன்ஹிபிட்டர்ஸ் தான். அப்போ என்சைம் பியூரிஃபிகேஷனில் மெயினாக இன்வால்வ் ஆகிற ஒரு இதுதான் வந்து அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் லிகாண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்பெசிஃபிக் லிகாண்ட். இந்த இடத்துல எப்படின்னு கேட்டால் இட் மேலி ஷோஸ் குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி. அதே மாதிரியான சிமிலர் நேச்சர் கொண்ட எல்லா மேக்ரோ மாலிகுல்ஸும் சாம்பிள் மிக்சர் இருந்தாருன்னா அது பைண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஹைட்ரோஜனேஸ் இருக்காது. அதுவும் NAD+ டிபெண்டன்ட் டிஹைட்ரோஜனஸ் நிறைய வந்து மெட்டபாலிக் சிஸ்டமில் வராது. இப்போ எக்ஸாம்பிள்லாம் சொல்ல போனால் கிளைகாலிஸில் வரக்கூடிய கிளிசரால்டு 8,3-பாஸ்பேட் டிஹைட்ரோஜனேஸ் அவர் NAD+ டிபெண்டன்ட் டிஹைட்ரோஜனேஸ் தான். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏனோபிக் ஃபெர்மெண்டேஷன் நடக்க போதுனா லாக்டேட் டிஹைட்ரோஜனேஸ் அந்த என்சைமும் இந்த கேட்டகரி தான் வந்துருவார். அதுமாதிரி TC சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆல்ஃபா கீட்டோ குளூட்ரேட் டிஹைட்ரோஜனேஸ், மேலேட் டிஹைட்ரோஜனேஸ் எல்லாமே இந்த என்சைம் தான். எல்லாமே ஒரே மாதிரி NAD+ அப்படின்ற கோ என்சைமை யூஸ் பண்ணுறது தான். அதனால் 5-AMP 5-அடினோசைன் மோனோபாஸ்பேட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நான் லிகாண்டாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான NAD+ டிபெண்டன்ட் டிஹைட்ரோஜனேஸ் எது வேணாலும் வந்து பைண்ட் ஆக முடியும். ஏன்னா 5-ஓட AMP ஸ்ட்ரக்சரும் NADன்னு சொன்ன பாருங்க அதோட ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சரலி சிமிலராக இருக்கும். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பண்ணி பைண்ட் ஆகிற மாதிரி இன்வால்வ் ஆகும் டெக்னிக். ஸோ அதனால் நம்ம லிகாண்ட்ஸ் வந்து 2 இருக்கார். ஒன்று அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் லிகாண்ட், இன்னொன்று குரூப் ஸ்பெசிஃபிக் லிகாண்ட். இப்போ எக்ஸாம்பிள் அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் லிகாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்சைம் அப்படின்னா என்சைமான இப்போ எக்ஸாம்பிள் வந்து கைமோட்ரிப்சின் அப்படின்னு என்சைம் நான் செப்பரேஷன் பண்ண போகிறேன்னா அதுக்கான சப்ஸ்டேட்டான ட்ரிப்டோஃபானை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொரு என்சைம் சொல்கிறேன் அஸ்டில் கொலைன் எஸ்டரேஸ் அப்படின்ற என்சைம் நான் செப்பரேட் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெகாமெத்தோனியம் பிராமைடு அப்படின்ற கெமிக்கல் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கரெக்டாக பைண்ட் பண்ணிவிடும். அதனால் அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டிக்கு என்சைம் செப்பரேஷனில் இது 2 நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். இது தவிர வந்து குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போனா அந்த சப்ஸ்டன்ஸ் அதே மாதிரி குரூப்பாக இருக்கிற அப்புறம் சிமிலர் காம்பவுண்ட்ஸை பைண்ட் பண்ண முடியும். சப்போஸ் நான் லிகாண்டா இப்போ நம்ம சொல்கிறது இல்லாமல் லிகாண்டு என்ன பொருள் பைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சீரியஸாக சொல்லிட்டு வரலாம். மெயினாக வந்து பாலியூ அதான் பாலியூரேசில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா mRNA பாலி-A டெயில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி எந்த டைப் ஆஃப் mRNA வேணாலும் பைண்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி லைசின் அப்படின்ற அமினோ ஆசிடை நான் லிகாண்டாக யூஸ் பண்ணால் அப்போ என்ன டைப் ஆஃப் ரைபோசோமல் ஐரன் வேணால் பைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் 5-AMP அப்படின்ற சப்ஸ்டன்ஸை லிகாண்டாக யூஸ் பண்ணால் NAD+ டிபெண்டன்ட் டிஹைட்ரோஜனேஸ் எது வேணாலும் பைண்ட் ஆகிடும். அப்புறம் 2-5-ADP அப்படின்ற சப்ஸ்டன்ஸை லிகாண்டாக யூஸ் பண்ணால் NADP+ டிபெண்டன்ட் டிஹைட்ரோஜனேஸ் எதுவாக இருந்தாலும் பைண்ட் பண்ணிடலாம். அதுமாதிரி புரோட்டீன் A அப்படின்ற சப்ஸ்டன்ஸை லிகாண்டாக யூஸ் பண்ணால் இம்யூனோகுளோபுலின்ஸில் நம்ம பைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெக்டின் அப்படின்ற நான் பொருள் யூஸ் பண்ண கேட்டால் கிளைகோப்ரோட்டீன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம பைண்ட் பண்ணிடலாம். ஹிப்பாரின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை லிகாண்டாக யூஸ் பண்ணால் எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸையும் எல்லா லிப்போப்ரோட்டீன்ஸ் அதை கைலோமைக்ரான், VLDL, LDL, HDL அதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி அவிடின் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை நான் லிகாண்டாக யூஸ் பண்ணால் பயோட்டின் இருக்கிற எல்லா என்சைம்ஸும் அதான் பயோட்டின் எங்கே இருக்கணும் எல்லா கார்பாக்சிலேஸ் அப்படின்ற குரூப் ஆஃப் என்சைமில் பயோட்டின் தான் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி என்சைம்ஸ்லாம் செப்பரேட் பண்ணிடலாம். அப்புறம் சிபாக்ரான் ப்ளூ அப்படின்ற காம்பவுண்டை நான் லிகாண்டாக யூஸ் பண்ணால் எதெல்லாம் வந்து நியூக்ளியோடைடு ரெக்கவரிங் என்சைம்ஸாக இருக்கோ அதான் டிஹைட்ரோஜனேஸ், கைனேஸ்,
டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்பேற்பட்ட என்சைம்ஸ்லாம் மெயினாக பண்ணலாம். இதெல்லாமே குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி வர ஆரம்பிச்சிடும். அப்போ லிகண்டோடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் டெக்னிக்கில் சாம்பிள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ சாம்பிளில் மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் கொண்ட சாம்பிள், மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற சாம்பிளை ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணிட்டு டாப் ஆஃப் த காலமில் லோட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்வெண்ட் ஆட் பண்ணினே இருக்கணும். அது ஸ்பெசிஃபிக் பைண்டிங் அந்த லிகண்டோட பைண்ட் ஆகிறது நம்ம அலோவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் நல்லா பைண்ட் ஆகிறாங்கன்னா எல்யூஷன் ப்ராசஸில் போக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வெண்ட் கொட்டினே இருப்பீங்க. அப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக பைண்ட் ஆகிட்டாரோ அது அப்படியே பைண்ட் ஆகிட்டு இருக்கும். எது அன்பவுண்டு கண்டிஷனில் இருக்காரோ நீங்கள் மொபைல் பேஸ் கொட்ட அன்பவுண்டு காம்பவுண்ட்ஸ் தான் காலம் போட்டு எலியூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து அந்த அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை எலியூட் ஆகிட்டாருன்னா லிகண்டோட பைண்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை இப்போ நீங்கள் வெளியே ஏற்றி ஆகணும். அப்போ அது எப்படி எடுப்பீங்கன்னா அது 2 ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று, அந்த லிகண்டோட பைண்டாக இருக்கிற மாலிகுலை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எல்யூட் பண்ணால் 2 ப்ராசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்று ஸ்பெசிஃபிக் எல்யூஷன், இல்லை அது இன்னொரு பேர் வந்து அஃபைனிட்டி எல்யூஷன். ரெண்டாவது வந்து நான் ஸ்பெசிஃபிக் எல்யூஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ முதலாக சொல்லக்கூடிய அஃபினிட்டி எல்யூஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த லிகண்டோட அந்த பயோமாலிகுல் பைண்ட் ஆகிருக்காரு. இப்போ நீங்கள் அந்த மேலேருந்து கொட்டக்கூடிய பஃபரில் ஒரு காம்பவுண்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த இன்கார்பரேட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எய்தர் வந்து லிகண்டோட ஸ்ட்ராங் அஃபினிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை அந்த எந்த காம்பவுண்ட் வந்து லிகண்டோட பைண்ட் இருக்காரோ அந்த காம்பவுண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்கள் அதோட ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள என்ட்ரானோடனே அந்த காம்பவுண்ட் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அது எல்யூட்டிங் பஃபர் வழியாக வந்து அவுட் ஆஃப் த காலம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போனா ஏற்கனவே லிகண்டோட பைண்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் பியூரிஃபை பண்ண போகிறோன்னு சொன்ன பாருங்க. அப்போது அதோட காம்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எதில் ஒன்று லிகண்டோட பைண்ட் ஆகிடும், இல்லை இந்த பயோமாலிகுல் செப்பரேட் பண்ணி இதோட பைண்ட் ஆகிட்டு மொத்தமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னு கேட்டால் நம்ம என்சைம் தான் வந்து இங்கே பைண்டாக இருக்குது, அப்போ காம்பவுண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்சைம் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ யூஸ் பண்ண ஒரு எல்யூட்டிங் பஃபரில் எய்து சப்ஸ்டேட்டோ ஆர் ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டர் ஆட் பண்ணணும். அதனால் அந்த லிகண்டோட பைண்டாக இருக்க என்சைம் கிரேட்டர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த சப்ஸ்டேட்டும் ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டர் காமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து அஸ்டில்கோலைன் எஸ்டரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து நம்ம லிகண்டோட பைண்டாக இருக்காருன்னா நீங்கள் என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் டெக்கா மெத்தோனியம் பிராமைடு அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா ஸோ அங்கேருந்து ஸோ பைண்ட் ஆகிட்டு மொத்தமாக இந்த பவுண்ட் காம்ப்ளெக்ஸாக வந்து ரிலீஸ் ஆகி அவுட் ஆஃப் த காலம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எடுத்து வந்து பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்பெசிஃபிக் எல்யூஷன். இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக் எல்யூஷன் கிடையாது. இந்த இடத்துல இது வந்து ஒரு வேறுபாடு கொண்ட கிரேடியன்ட் எல்யூஷன். இந்த இடத்துல பஃபரோடைய பிஹெச்ஓ இல்லை அயனிக் ஸ்ட்ரென்த்தோ மாற்றிடுவோம். ஒன்ஸ் நீங்கள் பிஹெச்ஓ இல்லை அயனிக் ஸ்ட்ரென்த்தோ மாற்றிங்கன்னா மெயினாக வந்து சார்ஜை வந்து மாற்றி விட்டுரும். அதனால் அயனிக் பாண்டை கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். இல்லை மெயினாக வந்து அயனிக் ஸ்ட்ரென்த்தை மாற்றிங்க அப்படிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து லைட்டாக ஏன்னா சார்ஜ் மாறினாலே ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி பிஹெச்ஓ அயனிக் ஸ்ட்ரென்த்தோ சூட்டபிள் பஃபரை வந்து நீங்கள் மாற்றிங்கன்னா ஸோ டிகிரி ஆஃப் அயனைசேஷன் இல்லை சார்ஜ் உருவாகிற மெயினாக வந்து மாறிடும். அதான் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் வேறுபாடு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ லிகண்டுக்கும் அந்த காம்பவுண்டுக்கு காம்ப்ளெக்ஸ் நடுவில் அந்த டிசோசியேஷன் கிரியேட் ஆகி அந்த காம்பவுண்ட் வந்து எலியூட் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம 2 டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணி மெயினாக வந்து லிகண்டோட பைண்டர் காம்பவுண்ட்ஸை நம்ம இது பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அஃபினிட்டி குரோமடோகிராஃபி முக்கியமான இது வந்து டாப்பிக்கில் வருது. ப்ரோட்டீன் பியூரிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த டெக்னிக் இல்லாமல் கிடையாது. அதுபடி பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி குரோமடோகிராஃபி ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு டெக்னிக், ஒரு ரெவல்யூஷனைஸ்டு ஒரு ப்ரிப்பரேட்டிவ் குரோமடோகிராஃபி ஒரு பயோகெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டியை யூஸ் பண்ணி எல்லா பயோமாலிகுலும் பக்கவாக நம்ம செப்பரேட் பண்ண முடியும். அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்ற டெக்னிக்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஈவன் சம்டைம் நாட் பாசிபிள் அப்படின்ற மற்ற டெக்னிக்லேயே கூட. ஆனால் இது வந்து ரேப்பிடாக வந்து செப்பரேஷன் அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் வந்து பக்கா பியூராக வரணும்னு கேட்டால் நிறைய நீங்கள் ஸ்டெப்ஸ் போனால் தான் வர முடியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மெயினாக வந்து நீங்கள் பியூர் 1000 பொருள் இருக்காரு அது சிங்கிள் பொருள் ஆக்கணும்னு கேட்டால் நிறைய ஒரு பேட்டரி ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வர முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் மெயினாக வந்திருக்கும் மீதி 999 காம்பவுண்ட்ஸை நீங்கள் வெளியேற்றிட்டு இந்த ஒரு காம்பவுண்ட் மட்டும் தனியாக நீங்கள் பயன் பண்ண முடியும். அதனால் ஒரு த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மெயினாக வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் அச்சீவ் பண்ணக்கூடிய முக்கியமான டெக்னிக் தான் மெயின் அஃபினிட்டி குரோமடோகிராஃபி. அதனால் முதல்ல இந்த டெக்னிக் வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா என்சைமோட பியூரிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து இதோடைய அபரிதமான அப்ளிகேஷன் பார்த்துட்டு இது வந்து நியூக்ளிக் ஆசிட் செப்பரேஷனுக்கு, கிளைகோப்ரோட்டீன் செப்பரேஷனுக்கு, இம்யூனோகுளோபுலின் செப்பரேஷனுக்கு, ஹார்மோனுடைய செப்பரேஷன், மெம்பரேன் ரிசெப்டார், ஈவன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் செப்பரேஷன் கூட இந்த அஃபினிட்டி குரோமடோகிராஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியான முக்கியமான ஒரு ரோபஸ்ட் ஒரு அட்வான்டேஜஸ் டெக்னிக் தான் அஃபினிட்டி குரோமடோகிராஃபி. அதனால் இது யூஸ் பண்ணி மெயினாக வந்து ப்ரோட்டீன் பியூரிஃபிகேஷன், என்சைம் பியூரிஃபிகேஷன், ஆன்டிபாடி பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டிவ் டெக்னிக்காக, ஒரு செப்பரேஷன் டெக்னிக்காக வந்து அஃபினிட்டி குரோமடோகிராஃபி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் வரைக்கும் நம்ம வந்து அஃபினிட்டி குரோமடோகிராஃபி ரொம்ப டீட்டெயில்டு மேட்டரில் பார்த்துருக்கோம். வேறு ஒரு கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.